யாத்திராகமம் 3:20. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். 21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தினிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும், சொல்லுங்க சில்வர், பொன்னுடைமைகளையும், கோல்டு, சொல்லுங்க கோல்டு, வஸ்திரங்களையும், சொல்லுங்க ட்ரெஸ் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வந்துட்டு இது சொல்றாரு என்று சிந்தித்து பார்க்கணும். ஆமென். ஏன் கர்த்தர் இது சொல்லணும்? விடுவிச்சா போதும். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்தால் போதும் அல்லவா? உங்களுக்கு விடுதலை முக்கியமா ஐஸ்வர்யம் முக்கியமா கேட்டா என்ன சொல்லுவீங்க? விடுதலை தாங்க முக்கியம், ஐஸ்வர்யம் செகண்டரி. ஆமென். சொல்லுங்க, விடுதலை ஐஸ்வர்யம் தான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஆமென். சொல்லுங்க, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு விடுதலை தான் முக்கியம். அப்ப இந்த ஜனங்களை கர்த்தருடைய நோக்கம் என்ன? விடுவிப்பது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விடுவிக்க போறேன். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வெறுமையா போவதில்லை. நீ எப்படி போகணும்? நீ உன் அயலானிடத்துல போயிட்டு என்ன பண்ணணும்? பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கிக்கும், அவங்க கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட தயவை நான் உன் மீது வைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன, தேவன் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு தேவன் என்னத்தை சொல்ல விருப்பப்படுகிறார்? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், நொறுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவனுக்கு தேவன் சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பது என்னுடைய சித்தம். நீ விடுவிக்கப்படுவது எவ்வளவு எனக்கு சித்தமோ அவ்வளவு சித்தம் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பது. How much I want you to be delivered, so much I want you to be blessed and prosperous. Hallelujah. Amen. How much I want you to be delivered, so much so I want you to be blessed. விடுதலை மாத்திரம் கொடுக்கிற தேவன் நான் அல்ல. உனக்கு பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுக்கிற தேவன் நான் அல்ல. உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை திரளாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். உன்னை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் நான் அல்ல. அப்படிப்பட்ட கர்த்தர் நான் அல்ல. உன்னை நிரப்பி அனுப்புகிற கர்த்தர் நான். நீ 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை குறித்து நீ மறந்து போயிருக்கலாம். ஆனால் அதை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை ஐஸ்வர்யவானாகுவதை நான் அனுப்பேன். ஏனென்றால் அப்படிதான் நான் ஆபிரகாமை அழைத்தேன். அவனை தனி மனிதன் அழைத்தால் அவன் ஐஸ்வர்யவான் ஆக்கினதை போல நீ அவன் சந்ததியிலிருந்து வருகிறதுனாலே உன்னையும் நிரப்பி இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வாதத்தினாலே வர்ஷித்து உன்னை நன்மையினால் முடிசூட்டி உன்னை அனுப்புவேன். அதுதான் தேவ சித்தம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் தேவ சித்தம். அடிமைத்தனத்தில் 430 ஆண்டுகள் சந்ததி, 4 சந்ததி வேலைக்காரங்களா இருக்கிறாங்க, பார்வோனுடைய அடிமைகளா இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கூழு, பழங்கள், ஒரு சில நேரத்தில் அந்த மாமிசங்களை சாப்பிட்டு கொண்டு நல்ல சோறு கிடைக்குது, நல்லா வேலை பண்றோம், நல்லா தூங்குறோம். இந்த மென்டாலிட்டி தான். உழைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், உழைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆள பிறந்தவன், நீ ஆபிரகாமின் சந்ததி, நான் உன்னை ஆபிரகாமிலே என்ன பண்ணியிருக்கிறேன்? அழைச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தினாலே உன்னை நிரப்புவேன். ஆகவே இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன்றாரு. அவர் வந்தாலே அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. when God comes, he starts with prosperity, he starts with deliverance, he starts with prosperity. அவங்களை அப்படியே அனுப்பிச்சிருக்கலாமே. நீங்க இருந்து என்ன பண்ணிருப்பீங்க? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் என்ன பண்ண போறாரு? மன்னாவை கொடுக்க போறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? வனாந்தரத்தில் என்னங்க பண்ண போறாரு? மன்னாவை கொடுக்க போறாரு. ஒரு கடை இல்லைங்க, ஐஸ்வர்யத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க, ஒன்றுத்துக்குமே லாபம் இல்லை ஐஸ்வர்யம் வனாந்தரத்தில். அங்கேயும் கர்த்தர் தான் போஷிக்க போறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போன உடனே அந்த தேசத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அந்த ஜனங்களுக்கு கூடியது. ஏன்னா அந்த ஜனங்களை துரத்த போறாங்க, அந்த ஜனங்களை மேற்கொள்ள போறாங்க, அந்த ஜனங்களை ஜெயிக்க போறாங்க, அந்த தேசத்தை ஆக்கிரமிக்க போறாங்க, அந்த ராஜாக்களை ஓட விட போறாங்க. அந்த தேசம் இவர்களுக்கு சொந்தம், கானான் தேசம் இவர்களுக்கு சொந்தம்.
சீகோன் ராஜாவையும் பாசன் ராஜாவை என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க. அந்த தேசத்தின் ஐஸ்வர்யம் இவர்களுக்கு சொந்தம், அந்த தேசத்தில் இருக்கிற சகலமும் இவர்களுக்கு சொந்தம். அப்புறம் ஏன் எகிப்தியருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறாரு? அதான் நான் கேட்கிறேன். வனாந்தரத்திலே போஷிக்க போறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே ஐஸ்வர்யம் ஆல்ரெடி இருக்கு. ஆமென். அப்ப இந்த ஜர்னிக்கு எதுக்கு இந்த ஐஸ்வர்யம்? தேவையில்லாத சுமை தான் அது. பேகா நகையையும் வஸ்திரத்தையும் பணத்தையும் எடுத்துன்னு போறது வீணான ஒரு சுமை. இட்ஸ் a waste. இட்ஸ் an absolute waste. தேவையே கிடையாது. கர்த்தர் சொன்னார், வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் நிரப்பி தான் அனுப்பேன். ஆமென். வேஸ்ட்ன்றது எனக்கு கவலை கிடையாது, எனக்கு எல்லாமே வேஸ்ட் தான். ஆமென். டஸ்ட்ல இருந்து தான் எல்லாம் சிருஷ்டித்தார், அவருக்கு எல்லாம் வேஸ்ட் தான். சொல்லுங்க, டஸ்ட்ல இருந்து தான் எல்லாமே வந்தது. அப்படி இருக்கிற வேஸ்ட் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. வேஸ்டா இருந்துட்டு போட்டோம், உனக்கு வேஸ்டையே நிரப்பி அனுப்புறப்போ. ஆமென். ஐஸ்வர்யத்தை சும்மாவே கையில வச்சு நீ எடுத்துக்கிட்டு போன்றாரு. அவருக்கு என்ன, அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாதா? இதுல தான் கட்ட போறார் ஆலயத்தை? கிடையாது. அவருடைய நோக்கம் எல்லாமே ஜனம் நிரம்பி ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அந்த பாவர்ட்டி மென்டாலிட்டி என் ஜனத்தை விட்டு வெளியே போகணும். They are never called to be slaves. They are never called to be a people in to live in poverty. They are called to live a prosperous, a rich life. They are called to live rich and prosperous. They are my children. They are the descendants of Abraham. They are never to be in lack, in poverty. சொல்லுங்க, they are never called for that. யாராவது கிறிஸ்தவர்கள் பணம் இல்லாம வேதனையில் இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து உடனே அதுதான் தேவ சித்தம் என்று அவங்க நினைப்பாங்கன்னா முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் என் தப்பாக பேசணும்னு நினைப்பாங்க. யாருமே அப்படி பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேவன் விருப்பப்படுகிறதே கிடையாது. அவனை நிரப்புவதுதான் தேவ சித்தம். இல்லைன்னா ஏன் அதை கொடுக்கணும்? இது வெறும் இது சொல்றாரு மோச இடத்துல. சொல்லுங்க, இது பிகின் பண்றாரு மோச இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு மாத்திக்கினாரா? நம்மளும் நிறைய சொல்றோம். நம்ம எவ்வளோ பேசுகிறோம்? வரப்போ ஒன்று சொல்கிறோம், அப்புறம் ஒன்று மாற்றிக்கிறோம். இனிஷியல் ஸ்டேஜில் அப்படியே இமோஷனலாக பேசுகிறோம் நிறைய பேர். வேலை ஸ்தலத்துக்குலாம் வரப்போ என்ன சொல்கிறோம்? இது இப்படி அப்படி அப்படின்னு அப்புறம் மாற்றிக்கிறோம். வாசிப்போம் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம். கர்த்தர் அப்படி இல்லை. சொல்லுங்க, அவர் மாற மாட்டார். நான் மாறிடுவேன், நான் மாறிட்டேன். அவர் மாறலை. ஒன்று, அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்கள் இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவன் அயலிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலிடத்திலும் வெள்ளியையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல். திருப்பி நினைவூட்டுறாரு. 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் பிளேகை ஸ்டார்ட் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல எகிப்தின் மீது. He still never started the judgment on Egypt. He still never started the judgment on the people who oppressed the people, the children of Israel, the people of the promise. ஆனாலும் கர்த்தர் ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போ கூட சொல்றாரு, பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் எல்லாம் ஆடைகள் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போன்ட்டாரு. 11ஆம் அதிகாரத்திலையும் அதே வார்த்தையை சொல்றாருங்க. மாறல. 10 வாதைகளை பண்ணிருக்கு. 9 வாதைகளினாலே நான் வாதித்திருக்கிறேன். 10வது வாதை பயங்கரமான வாதை. அது எகிப்தினுடைய தலைச்சன்களை பிள்ளைகளை கொன்று போட போகிறது. இவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்துருக்கு, உனக்கு என்ன பணமா கேட்குது? இவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்துருக்குறேன், பணம் வேற கொடுக்கணுமா? போதும் போ. அப்படி சொன்னாரா? சொல்லுங்களேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? இவ்வளோ ஒருத்தருக்காக பண்ணிட்டு சொன்னீங்க பணம் ஐஸ்வர்யம் கொடுக்குறேன்ட்டு, ஆனால் இவ்வளோ ரொம்ப பெருசாக செஞ்சிட்டீங்க, மிகப்பெரிய அளவில் ஹிஸ்டாரிக்காக செஞ்சுருக்கிறீங்க இவருக்காக, பரவாயில்ல போப்பான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் இவர் பாருங்க, அங்கேயும் அதே சொல்லிட்டாரு, பொன்னுடைகளையும் வெள்ளி உடைகளையும் ஆடைகள் எல்லாம் கேட்டு வாங்க, போகிறப்ப நிரம்பிப்போ. இங்கேயே அவங்களை என்ன பண்ண போகிறேன்னா, யூ ஆர் கோயிங் டு பிளண்டர் தி எஜிப்ஷியன்ஸ்ன்றாரு. நிரப்பப்பட்டு போன்றாரு கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க, யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஜனங்க எடுத்துக்கினாங்க. பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் பெஸ்ட். ஈஜிப்ட்ல தான் எல்லாம் பெஸ்ட் இருக்கு.
ஒரு வெள்ளை ஷர்ட் வாங்கினா கூட ஈஜிப்ட் காட்டன் தான் ரொம்ப காஸ்ட்லி, தெரியுமா உங்களுக்கு? நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமென். வெள்ளை ஷர்ட்டு ஈஜிப்ட் காட்டன் காஸ்ட்லி காட்டனாக இருக்குது. ஆமென். அவ்வளோ விஷயம் இருக்குது ஈஜிப்டில். சென்னை வரைக்கும் வருது ஈஜிப்டு. ஆமென். சொல்லுங்க, வெல்த் ஆஃப் ஈஜிப்ட் கொடுத்து அனுப்புற, எடுத்துட்டு போன்றாரு. விடாத, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்னாரு. ஏன்னா அவன் மென்டாலிட்டியை வில்டர்னஸ்லேருந்து நான் மாத்துறேன். நீ வனாந்தரத்தில், அதான் வனாந்தரத்தை கூட கிடையாது, உன்னுடைய அடிமைத்தனப்படப்பட்ட அந்த ஸ்தலத்திலிருந்து உன்னை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான். I'm changing you from the place of oppression, from the place of depression, from the place of every kind of trouble. From that place I'm changing your mentality. And when I'm making you to walk through the wilderness, and when I will take you to the land of milk and honey, I will make you even more prosperous. But your mentality has to change. From the place of oppression, from the land of nothing. எந்த இடத்துல ஒண்ணு இல்லாம, எந்த இடத்துல ஒண்ணு இல்லாம இருந்தீங்களோ அங்க இருந்து மாத்துவாரு. சொல்லுங்க, எகிப்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்குரியதா இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்குரியதா இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் சொல்லிடணும். ஆமென். ஐஸ்வர்யத்தை நான் போயிட்டு சவரன் நகை வாங்கி போட்டுக்கின்னு, டைமண்ட் நெக்லஸ் வாங்கி போட்டுக்கின்னு, எல்லாம் பெஸ்ட் பேக், ஷூ, மொபைல், வாட்ச், காரு, பங்களா, வீடு, ஸ்விம்மிங் பூல், வேலை ஆட்கள் எல்லாரும் கூப்பிட்டு கர்த்தரை கோட்டை விட்டா அப்ப இவ்வளவு கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லைங்க. ஆமென். சிலுவையிலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீ பெறுவாயானால், சிலுவை என்றைக்குமே உனக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலுவை இருந்து உன்னை பெற்று சிலுவை விட்டுட்டு வச்சுக்கோ, ஐயோ அது ஐயோ. பவுல் சொல்றாரு, ஓ unto thee, ஐயோ. அது சிலுவையிலிருந்து ஒரு காரியத்தை நீ பெறுகிறேன்னா எப்பவுமே அந்த சிலுவை உன் கண்ணுக்கு முன்பதாகவே இருக்கணும். ஏன்னா அதிலிருந்து தான் நீ வாழ்வை பெற்றிருக்கிறாய். அது உன் கண்களுக்கு முன்னாடி இருக்கணும். நீ காரு வாங்க, வீடு வாங்க, ட்ரெஸ் வாங்க, நகை வாங்க, வாட்ச் வாங்க, மொபைல் வாங்க, போனை வாங்க, லேண்டை வாங்க, ஆளை கூப்பிடு, என்ன வேணா பண்ணு, ஆனா சிலுவை உன் கண் முன்பதா இருக்கணும். அது உன் கண் முன்பதா என்னைக்கு நீங்கி போகிறதோ அன்றைக்கு நீ ஜாக்கிரதையா இடணும். ஏன்னா அன்னைக்கு உன்னை பிசாசு பிடிப்பான். The day when cross leaves your focus in sight, that day the Satan will come and catch you. இதெல்லாம் எதுக்கு? தேவன் எனக்கு கொடுத்ததை நான் பெறணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், தேவனுக்காக நான் இதை கொண்டு தேவ ராஜ்யத்திற்காக நான் வாழ வேண்டும். Amen. I want to live for the kingdom, give for the kingdom, be like a son and daughter of a kingdom. இதுக்கு தான் ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு படு தோல்வியில் படு குழியில் கூட்டிட்டு போய் அந்த ஒரு பேலன்ஸ் அநேக ஜனங்கள்கிட்ட கிடையாது. ஆமென். ஐஸ்வர்யம் வந்து டப்புன்னு வந்துடுறாங்க பாருங்க. அந்த பேலன்ஸ் முக்கியம். அன்புக்குரியவர்களே, சிலுவையே முன்பதாக இருக்கணும். அதான் கர்த்தர் சொன்னார், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்பதாக உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் உலகத்தினுடைய பேரும் புகழ்களும் எல்லாம் பின்பதாக இருக்கட்டும், என் சிலுவையின் முன்பதாக இருக்கும். ஏனென்றால் அங்கேதான் இயேசு இருக்கிறார். அதனால தான் இளவாழ்வு வந்திருக்கிறது. அதை என்றைக்கும் நான் மறவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதான் சொல்றாரு. ஆகவேதான் வனாந்தரத்துல ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது இதெல்லாம் வச்சு ஒன்றும் நடக்கல. இதை கொடுத்துட்டாரு, மென்டாலிட்டியை மாத்துறாரு. ஆனா நீ என்னதான் பார்க்கறான்ட்டாரு. அல்லேலூயா. சகல ஐஸ்வர்யத்தினால அவனை நிரப்பி அவனை கொடுத்துட்டு அனுப்புறாரு. ஆனாலும் வனாந்தரம் சொல்றாரு, நான் தான்ப்பா உன்னுடைய மணவாளன், நீ என்னுடைய மணவாட்டி, நான் தான் உன் மெய்ப்பன், நான் தான் உன் மீட்பர், நான் தான் உன் ரட்சகர், நானே, என்னை இல்லாமல் ஒருவரும் இல்லை. அதுவும் ஃபோக்கஸ்ல இருக்கிறவன் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பில் கர்த்தர் என்ன பண்றாரு, அவரே கூட வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்று நாம் வாழ்வது அவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நான் இனிமேல் என் வாழ்க்கையில பெற போறேன்? ஐஸ்வர்யம் வேண்டும் என்று உபவாசம் போடுறதை காட்டிலும், எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று ஒரு 21 நாள் உபவாசம் போடுறதை காட்டிலும், இந்த கடன் என்னை விட்டு நீக்கும் என்று உபவாசம் போடுறதை காட்டிலும், எனக்கு வெளிப்பாடு தாரும் என்று உபவாசம் போடுது. எனக்கு வேதத்தில் வெளிப்பாடு தாரும்,
எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர்கள், அதை குறித்து வெளிப்படுத்தாரும். எனக்கு சிறுவர்களெல்லாம் கொடுத்துட்டீங்களா, அதை குறித்து வெளிப்படுத்தாகணும். எகிப்திலே ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பொழுது ஐஸ்வர்யத்தை நிரப்பி கொண்டு வந்தீர்கள், அதை குறித்து வெளிப்படுத்தாரும். வெளிப்பாடு வர வர சொல்லுங்க, உங்க உள்ளத்துல வெளிப்பாடு வர வர உங்களுக்கு வெளியே தேவனுடைய சகல நன்மைகளும் சூழ துவங்கிவிடும்.